இன்றைக்கி வந்து நம்ம வீடுகளில் எப்படி வெள்ளாடு வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி வந்து வெள்ளாடு வளர்ப்பு அப்படிங்கிறது ஒரு லாபகரமான ஒரு தொழிலாக இருக்குது. இந்த வெள்ளாடு வளர்க்கணும் அப்படின்னாக்கா ஒரு குறைந்த இடப்பரப்பு கூட போதுமானது. அப்புறம் கொட்டில் அமைத்தல், அதுவும் கூட சிறிய இடத்துல கூட நம்ம ஆயத்தப்படுத்தலாம். அப்புறம் இதோடைய நன்மைகள் பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த வெள்ளாடு வந்து ஒரு வருடத்தில் 2 முறை வந்து குட்டி போடும். அதிகமாக நமக்கு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பகுதியாக காணப்படுது. அப்புறம் இது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய சிறிய இடத்துல வந்து நம்ம இதை வளர்க்க முடியும். இதுக்கு தேவையான ஆகாரங்களை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்களை ஊற்றி கூட நம்ம மேனேஜ் பண்ணலாம். அப்புறம் இதுக்கு வந்து பெரிய இடப்பரப்பு அப்படி சொல்லி ஒன்றும் தேவை கிடையாது. சிறிய இடப்பரப்புலேயே நம்ம இது வந்து இதை வளர்க்கலாம். அப்புறம் இதில் நம்ம இதுக்குன்னு சொல்லி ஒரு சில இடங்களை வந்து ஆயத்தப்படுத்தணும். நீங்கள் பார்க்குறது வந்து இது வந்து ஓய்வு எடுக்கும் இடம். அந்த ஆடுக்குன்னு சொல்லி ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு சின்ன இடம் இருக்குது. அப்புறம் இதுவும் வந்து ஆட்டுக்கு நம்ம ஏற்படுத்தியிருக்க ஒரு இடம்தான். ஆடுகளுக்கு வந்து தண்ணீர் நம்ம வீட்டில் பயன்படுத்தக்கூடிய கழநீரை வந்து ஒரு நீர் ஆகாரமாக அதுக்கு பயன்படுத்தலாம். அப்படி அது இல்லை, நிறைய வீட்டில் பார்த்திங்க அப்படின்னாக்கா குக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம இதுக்கு வந்து ஒரு தீவனம், நீர் கரைசல் தீவனம் அப்படிங்கிற பாட்டில் வந்து ஒரு தீவனத்தை வந்து யூஸ் பண்ணலாம். இது நீர் கரைசலாக வந்து இதுக்கு பயன்படுத்தலாம். அப்புறம் அடர் தீவனங்களும் கொண்டு நம்ம இதுக்கு கொடுக்கலாம். இப்போ இந்த வெள்ளாடுடைய இடங்கள் வந்து நம்ம சுத்தமாக பராமரிக்கணும். அப்படி நம்ம பராமரிக்கும்போது அதுங்களுக்கு வந்து நோய் எந்த விதமான சிக்கல் எதுவும் வராமல் இருக்கும். ஆடுகளுக்கு நோய் வரும்போது முறையான கால்நடை மருத்துவ உதவி கொண்டு நம்ம கண்காணிக்கணும். தேவைப்பட்டுச்சுன்னா அந்த ஆட்டை வந்து மற்ற ஆடுகளிலிருந்து தனியாக அதை பிரிச்சிடணும். கால்நடை மருத்துவருடைய ஆலோசனைக்கேற்ப இதை நம்ம செய்யணும். அப்புறம் ஆடுகளுக்கு வந்து வேண்டியதான உணவு எல்லாத்தையும் நம்மளே வந்து ஆயத்தப்படுத்தலாம். இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாக்கா இவங்களுக்குன்னு சொல்லி இந்த இடத்த வந்து ஆயத்தப்படுத்தியிருக்கிறோம். அப்புறம் இதில் இருந்து வரக்கூடிய கழிவுகள் அதை வந்து முறையாக வந்து பராமரிக்கணும். இப்போ இந்த இடம் வந்து அதனுடைய குட்டிகளை பராமரிக்கக்கூடிய ஒரு இடம். புதிதாக அந்த குட்டிகளை இதில் வச்சு நம்ம பராமரிக்கலாம். அதுக்கப்புறம் தாயினுடைய பராமரிப்பில் அதை நடத்தலாம். சீம்பால் ஊற்றுற அந்த நேரத்தில் இந்த இடத்த வந்து நம்ம அதுக்காக பயன்படுத்திக்கலாம். அப்புறம் இதுலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்கள், அந்த கழிவுகளெல்லாம் நம்ம ஒரு நன்கு காய வச்சு அதை முறையாக பராமரிச்சுட்டு அதை தோட்டக்கழிவாக நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதில் நமக்கு 2 விதமான கழிவுப் பொருட்கள் கிடைக்கும். ஒன்று நம்ம அந்த தீவனங்கள் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு கழிவுப் பொருள். இன்னொன்று இந்த ஆடுகள் ஈனக்கூடிய அதனுடைய புழுக்கைகள். இது எல்லாத்தையும் நம்ம வந்து கூட்டி சுத்தப்படுத்தி அதை முறையாக ஒரு சாக்கு பையில் போட்டு வைக்கலாம். தேவையான நேரத்தில் வந்து நம்ம அதை பயன்படுத்தலாம். இல்லை அப்படின்னா நம்முடைய ஒரு சில தேவைகளுக்கு அதை வந்து பயன்படுத்தலாம். இப்போ எப்படி அப்படின்னாக்கா, இதில் வந்து கிடைக்கக்கூடிய இந்த கழிவுப் பொருட்களை நம்ம வேறொரு உபயோகத்துக்காக பயன்படுத்துகிறோம். அதில் ஒன்று பார்த்திங்க அப்படின்னாக்கா, தோட்டங்களுக்கு எருவாக அதை வந்து இடுதல். இப்போ நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளுக்கு அது ஒரு எரு, அந்த மூலமாக நம்ம பயன்படுத்தி நம்ம நன்மை பெறலாம். இப்போ இந்த எரு பயன்படுத்துறதுனால நம்ம கிடைக்கக்கூடிய அந்த மரத்தினுடைய இலைகள் இதுங்களை வந்து ஆடுகளுக்கு நம்ம ஒரு தீவனமாக, அடர் தீவனமாக வந்து பயன்படுத்தலாம். இது வந்து குட்டியினும் ஆடுகளுக்கு, அப்புறம் எல்லா ஆடுகளுக்குமே இது ஒரு பயனுள்ளதாக காணப்படும். அப்புறம் இது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நாங்கள் வேறு சில மரங்களும் கூட வச்சுருக்குறோம். இந்த கழிவுப் பொருட்களை முறையாக வந்து சேகரித்து தூய்மைப்படுத்தி வேறு எந்த விதமான மக்காத குப்பைகள் எதுவும் சேராத விதத்தில்
அதை பராமரித்து பாதுகாத்து உபயோகப்படுத்தணும். இதில் இந்த இடத்துல வந்து வீட்டின் ஒரு பகுதியாக வந்து ஒரு சிறிய தோட்டம், வீட்டு தோட்டம் பின்புறத்தில் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா முழுக்க அந்த கால்நடைகளுக்காகவே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கு. இந்த தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னாக்கா அநேக விதமான மரங்கள், முருங்கை, அப்புறம் வாழை, மா, அப்புறம் பப்பாளி, அப்புறம் வேறு சில விதமான புல் வகைகள், அப்புறம் இது வந்து ஒரு பசுந்தாள் தீவன செடி, இந்த மாதிரியான அநேக விதமான தாவரங்கள் வந்து பயன்படுத்துகிறோம். இந்த தாவரங்களுக்கு ஒரு உரமாக இந்த ஆடுகளுடைய கழிவுகள், இந்த புழுக்கைகளை வந்து காய வச்சு அதில் நீர் ஊற்றி இதை யூஸ் பண்ணலாம். இதனால் பார்த்திங்கனாக்கா செடிகள் வந்து நல்லா வளரும். இதை வந்து நம்ம இந்த ஆடு வளர்ப்புக்கு முக்கிய தேவைகளுக்காக இதை வந்து பயன்படுத்தலாம். இந்த செடிகளை நம்ம பயன்படுத்தாட்டி கூட ஆடுகளுடைய தேவைகளுக்காக பயன்படுத்தலாம். எப்படி அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இப்போ சாதாரணமாக நம்ம ஆடுகளுக்கு ஒரு புல், தீவனம், இந்த மாதிரி பொருட்களை நம்ம தர்றோம். அந்த நேரத்தில் ஒரு பற்றாக்குறை இருக்குது, ஒரு மழை பெய்யுது அப்படின்னாக்கா, அந்த நேரத்தில் நம்ம இந்த தோட்டத்திலேருந்து கிடைக்கக்கூடிய இந்த செடி வகைகளுடைய இதனுடைய இலைதழைகளை நம்ம வந்து பயன்படுத்தலாம். இதை வந்து முறையாக தண்ணீர் பாய்ச்சி ஒரு வீட்டு தோட்டமாக பராமரிக்கலாம். இந்த செடிகள்லேருந்து கிடைக்கக்கூடிய இலைகளை நம்ம ஆடுகளுடைய தேவைகளுக்காக, அன்றாட தேவைகளுக்காக நாம் பயன்படுத்தலாம். அப்புறம் இது தவிர தனியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஆடுகளுடைய தேவைகளுக்காக நம்ம வந்து பயன்படுத்த இந்த இடத்துல வந்து அதற்கு இந்த முட்டைகோஸ் தலைகளும் இதில் வந்து சேகரித்து வச்சுருக்கோம். இது ஆடுகளுக்கு அடர் தீவனமாக வந்து பயன்படும். அப்புறம் நம்ம இதுவும் வந்து தனியாக ஆடுகளுக்கு நம்ம அளிக்கக்கூடிய ஒரு தீவன பொருட்களாக இருக்குது. இது எல்லாத்தையும் தனியாக ஒரு சுத்தமான இடத்துல வந்து நம்ம சேகரித்து வச்சுட்டு ஆடுகளுக்கு தேவைப்படும் போது சிறிது சிறிதாக அதனுடைய அளவுக்கு ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொடுக்கணும். இதன் மூலமாக வந்து நம்ம ஒரு சிறிய இடத்துல இந்த ஆடுகளை வளர்த்து அதிகமான முறையில் வந்து நம்ம வந்து நன்மை பெறலாம். இந்த ஆடுகள் வந்து குறைந்த காலத்தில் வந்து அதிக இனப்பெருக்கம் மேற்கொள்கிறதுனால ஆடுகளுடைய எண்ணிக்கையை வந்து நமக்கு வந்து பெருகும். இதனால் வந்து நமக்கு வந்து லாபம் வந்து கிடைக்கும், ஒரு முறையான வந்து ஒரு லாபம் கிடைக்கும். இதை நம்ம ஒரு சுய தொழிலாகவும் செய்யலாம். அதே நேரத்தில் வீட்டினுடைய ஒரு பகுதியில் பகுதி நேரமாக ஒரு வேலையாக கூட இதை பயன்படுத்தலாம். வீட்டில் இருக்கிறவங்க அப்புறம் ஏதாவது ஒரு அலுவல் வேலையோ, ஒரு மளிகை கடை, அந்த மாதிரியான ஒரு அலுவல் வைத்து இதை வந்து ஒரு பகுதி நேர வேலையாக செய்கிறவங்க கூட செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் வீட்டில் சிறிய இடம் இருந்தால் கூட ஒரு 100 சதுர அடிக்குள்ளே இடம் இருந்தால் கூட ஒரு ஆட்டை நம்ம வந்து கட்டி போட்டு இது போன்றதான தீவனங்கள்லாம் கொடுத்து அதை நல்முறையில் வந்து வளர்க்கலாம். இதனால் நம்முடைய பொருளாதாரமும் மேம்படும். இந்த ஆடு வளர்த்தலின் ஒரு பகுதியாக நம்ம ஒரு கோழியையும் இதனுடைய ஒரு ஊடு பயிர் மாதிரியே பயன்படுத்தி வளர்க்கலாம். இதனுடைய நன்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஆடுகளுடைய புழுக்கையிலேருந்து கிடைக்கக்கூடிய சில நாடா புழுக்கள், அப்புறம் அதிலேருந்து வெளிப்படக்கூடியதான கொசுக்கள், இது போன்றதான சில சிற்றினங்களை தங்கள் உணவாக வந்து பயன்படுத்தி கொண்டு அவங்களும் வந்து நமக்கு லாபம் தருவாங்க. அப்புறம் ஆடுகளுடைய பராமரிப்பில் பார்த்திங்க அப்படின்னாக்கா, நோய் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கு வந்து முறையான ஒரு பராமரிப்பு வந்து கொடுக்கணும். அப்புறம் இரவு நேரத்தில் இருக்கக்கூடிய கொசு தொல்லைகளை அழிக்க நம்ம இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒரு வேப்ப மரம் இருக்கும். இந்த வேப்ப இலைகளையும் நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா, இரவு நேரத்தில் வந்து காய்ந்து போன இலைகளை வந்து எரித்து ஒரு கொசு மூட்டை மாதிரி ஆயத்தப்படுத்தி அந்த ஆடுகளுக்கு வந்து உதவலாம். ஆடுகள் வந்து உணவு அருந்திய பின்பு தண்ணீர் அருந்திவிட்டு அவங்களுக்கென்று ஒதுக்கப்பட்ட ஒரு குறிப்பிட்ட இடத்துல போய் ஓய்வு எடுப்பாங்க. அந்த இடத்த வந்து நம்ம ஒரு குளிர்ந்த நிலையில் வந்து பாதுகாக்கணும். ஆடுகளுக்கென்று நம்ம தனியாக வந்து ஒரு சின்ன வாளியில் தண்ணி, ஒரு சுத்தமான தண்ணி வச்சுருந்தா அதையும் கூட தங்களுடைய தாகத்தை குடித்துக்கொள்ள அவங்க வந்து உபயோகப்படுத்துவாங்க. அப்போ இதன் மூலமாக வந்து
நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த கழிவுப் பொருட்களான ஆட்டுப் புழுக்கைகளை தேவைப்படுவோருக்கு நம்ம ஒரு சாக்கு பையில் சேகரித்து விற்பனை செய்து அதன் மூலமாகவும் ஒரு குறிப்பிட்ட அளவு லாபம் ஈட்டலாம். அப்போ இது நமக்கு ஒரு லாபமான ஒரு தொழில் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. ஆட்டினுடைய அனைத்து பாகங்களும் நமக்கு ஒரு விதத்தில் பொருளாதார பயனுள்ள ஒரு பொருட்களால் இருக்கிறதுனால இது எல்லாருக்குமே உபயோகமான ஒரு தொழிலாக கூட காணப்படுது. நம்ம அந்த ஆட்டுகளுக்கு கொடுக்கும்போது என்ன உணவுப் பொருட்களை சிறு சிறு பாலியிலே தனித்தனியாக அவங்க கொடுத்தோம் அப்படின்னாக்கா எந்த விதமான சண்டையும் இல்லாமல் அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு நம்ம கொடுத்துருக்க அந்த ஓய்வான பிள்ளைகளுக்கு போய் ஓய்வு எடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்டு முடித்த பிறகு ஆடுங்கள் எல்லாம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட இடத்துல போய் ஓய்வெடுக்க போயிடுவாங்க.